சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? VIT சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். நூறு நாள் வேலை திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாக பயன்படுத்தி வருகின்றனர் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி வணக்கம். உயர்நீதிமன்றத்தின் இந்த கடும் கண்டனத்திற்கு பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மகாத்மா காந்தியின் பெயரில் உள்ள அந்த 100 நாள் வேலை திட்டம் கொள்ளையடிக்கும் திட்டமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் 100 நாள் வேலை திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சி மன்றத்தினர், அதாவது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாகவே பயன்படுத்தி வருகின்றனர் என நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது எந்த வழக்கில் என்றால் கரூர் அரவக்குறிச்சி கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்றுள்ள முறைகேடு குறித்து உரிய விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதனை கண்காணிக்கும் மேல்நிலை அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அலுவலர்கள் வரை முறையாக கண்காணிப்பதில்லை என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் பொறுப்பை உணர்ந்து பணிகளை செய்வதும் கிடையாது எனவும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். அதுபோக இந்த வழக்கில் மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு இயக்குநரகம், தமிழக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், கரூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை தொடர்ந்து அரவக்குறிச்சியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் தொடர்ந்த வழக்கில் கரூர் அரவக்குறிச்சி குறிகாரன் வலசை கீழ்பாகம் கிராமம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கிராமப்புற பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெறுகிறது. இந்த பணிகளில் முறைகேடு இருக்கிறது என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி கொண்ட அமர்வுதான் இது போன்ற கேள்விகளை எழுப்பி வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? VIT சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.